அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான அப்டேட் உங்ககிட்ட கொடுத்துக்கிறேன். ஆயுஷ் கவுன்சிலிங்கான ரிசல்ட் ரவுண்ட் 1க்கான ரிசல்ட் நமக்கு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நடந்து முடிஞ்ச இந்த நேரத்தில் இன்னைக்கு மார்னிங் ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. இந்த ரிசல்ட் நான் இப்போ அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான AACC.gov.in இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறப்ப இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரொவிஷனல் ரிசல்ட் ஆஃப் ரவுண்ட் 1 யூஜி கவுன்சிலிங்னு. இதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF டவுன்லோட் ஆகும். அந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம நீட் 2020க்கு ஆல் இண்டியா கோட்டா இதில் MBBS BDSக்கு ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த PDFல உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் இப்போ நம்ம அதில் ஏற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அப்ரிவேஷன் கொடுத்துட்டு அது கீழே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு, உங்களோட ரேங்க் இருக்கும், அலாட்டட் கோட்டா இருக்கும், அலாட்டட் இன்ஸ்டிடியூட் இருக்கும், கோர்ஸ் இருக்கும், அலாட்டட் கேட்டகரி எந்த கேட்டகரி மூலிமா வந்தோம், கேண்டிடேட்டோட கேட்டகரி என்ன அண்ட் ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு PDF கொடுத்துருக்காங்க. இந்த PDF டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையான்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ ரொம்ப பெரிய விஷயம். இந்த நேரத்தில் இதுக்கான கட் ஆஃப் ஜஸ்ட் நான் இப்போ இன்ட்ரோ கொடுக்குறேன். இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ கேட்டகரி வைஸ் நான் கட் ஆஃப் சொல்கிறேன். இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல நீங்கள் டாக்டர் படிக்க போகிறீங்க, ஆயுஷ் கோர்சஸ் படிக்க போகிறீங்க. அதே சமயத்தில் ரொம்ப மார்க் கம்மியாக இல்லை, கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் இந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும், உங்களால் சீட் எடுக்க முடியும். ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். உங்களால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமாக இல்லை, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லாம் சேர்த்த முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்லேயே எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா, இந்த ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல ரிசல்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, இருக்கலையே ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் ஹையஸ்ட் கட் ஆஃப் இருக்கும். அந்த ஹையஸ்ட் கட் ஆஃப் 541 மார்க் தான். ஆல் இண்டியா லெவலே 541 மார்க் தான் ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு இந்த ஆயுஷ் கோர்சஸ்க்கு இருக்க கட் ஆஃப். ஸோ இந்த டீடைல்டு கட் ஆஃப் வீடியோ நான் இப்போ அடுத்து உங்களுக்கு போடுறேன். எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் அந்த 541 மார்க்குங்கிற உங்களுக்கு எங்கே கிடச்சிருக்கு தெரியுமா, நம்ம தமிழ்நாடு நாகர்கோயிலில் ஒரு ஒரு ஆயுஷ் கவுன்சிலிங் ஒரு இருக்குது, ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அந்த காலேஜில் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு ஆயுஷ் காலேஜ் இருக்குது. ஸோ அந்த காலேஜ் தான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. BAMS ஆயுர்வேதா காலேஜ் அது. ஸோ அந்த ஆயுர்வேதா காலேஜில் தான் நமக்கு நாகர்கோயிலில் இருக்கிறவங்களுக்கு 541 மார்க் அப்படிங்கிற மார்க் உங்களுக்கு அந்த காலேஜில் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. மார்க் கொஞ்சம் நம்ம நீட்டில் எடுக்க முடியலைங்கனாலும், MBBS BDS கிடைக்கலனாலும், ஃபினான்ஷியலி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. இப்போ ஆயுஷ் டாக்டர்ஸை கூட இப்போ வந்து சர்ஜரிக்கு எடுத்துகிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டுருக்கு, எடுத்துகிட்டு இருக்காங்க, டிசிஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் அக்யூரேட்டாக நமக்கு வந்து ரீச் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நடந்து வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா யோசிங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாடுக்கும் வரும். இப்போ ஆல் இண்டியா கோட்டா நடந்துட்டு இருக்கு, நம்ம தமிழ்நாடுக்கும் வரும். தமிழ்நாடுல இதை விட ரொம்ப கட் ஆஃப் கம்மியாகும். ஆல் இண்டியா லெவல்லே 541ல முடியுதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ டார்கெட் திஸ், கண்டிப்பாக உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். தமிழ்நாடு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுங்க. அதே சமயம் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 நல்லா இருக்கும். இதை விட கட் ஆஃப் கம்மியாகி வரும், பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். கட் ஆஃப்க்கு டீட்டெயில் வீடியோ கம்யூனிட்டி வைஸ் நான் பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுதர்ஷன். உங்களுக்கு தெரியாதவங்க நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நான் அந்த வெப்சைட் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த PDF தான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் போய்ட்டு நான் இதை வேணால் டிரைவில் அப்லோட் பண்ணி நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இல்லை அந்த வெப்சைட் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஆல். பை.